வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முகத்துவாரத்தில் வடிகான் ஒன்றை தோண்டிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 பலி. புத்தளத்தில் தேர்தல் குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து மனு தாக்கல். நீர்கொழும்பில் பிரபல பாடசாலை ஒன்றின் அதிபர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்பு. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 10,000 ரூபாவால் அதிகரிக்குமாறு தொழிற்சங்க தொடர்பாடல் மத்திய நிலையம் கோரிக்கை. கொழும்பு முகத்துவாரம் ஹெலிகவுஸ் பகுதியில் வடிகான் ஒன்றை தோண்டிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 2 சிகிச்சைகளுக்காக தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மண்மேடு சரிந்து விழுந்ததன் பின்னர் சிக்குண்டவர்களை மீட்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் அம்பத்தலையிலிருந்து கொழும்பு பகுதிக்கு நீரை விநியோகிப்பதற்கு முன்பு களஞ்சியப்படுத்தும் ஹெலிஹவுஸ் பிரதேசத்தில் உள்ள நீர்த்தாங்கியின் வடிகான் கட்டமைப்பின் திருத்த பணிகள் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டன. நான் சிலரை காப்பாற்ற முற்படுகையில் என் மீது மண்மேடுகள் விழுந்தன. இந்த சம்பவம் குறித்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றவுடன் அனர்த்தத்தை எதிர்நோக்கியவர்களை காப்பாற்றும் சந்தர்ப்பத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேரடி காட்சிகளுடன் தகவல்களை வெளியிட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் අප මාධ්‍ය කණ්ඩායමට හැකියාවක් ලැබුණා. පොලිස් ප්‍රකාශකවරයා සඳහන් කළේ මේ පස්කණ්ඩියට තවත් පුද්ගලයන් 2 දෙනෙකු හෝ 3 දෙනෙකු යට වී ඇති බවට සැක පහළ කරන බව දැන් අපට පුළුවන් ලයිව් ඩිජි තාක්ෂණය ඔස්සේ අප කැමරා කණ්ඩායමට මේ පිළිබඳ තොරතුරු සජීවී රූපරාමු ඔස්සේ ඔබට වාර්තා කරන්නට. මේ ඔබ දකින්නේ එම රූපරාමු. இந்த மண் சரிவில் 4 பேர் வரையில் சிக்கியுள்ளனர். ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏனையவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குழியில் சிக்குண்டிருந்த 4வரில் 3 பேர் உடனடியாக மீட்கப்பட்டதோடு அவர்கள் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அந்த 3 பேரில் ஒருவர் உயிரிழந்ததோடு 44 வயதான அவர் தல்லவாய பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் ஒருவரின் கால் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் அதிகாரிகள் தெரிவித்தனர். குழியில் சிக்குண்ட மற்ற நபரை மீட்கும் பணிகள் இன்று மாலை வரை இடம்பெற்றது. இன்று மாலை 5:30 அளவில் அவர் கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த நபர் உயிரிழந்திருந்தார். கண்டி கட்டுகஸ்தோட்டை வட்டாரம் தென்ன பாலத்திற்கு அருகில் மகாவலி கங்கையில் நீராடச் சென்ற 2 சிறுவர்கள் காணாமல் போயுள்ளனர். 14 மற்றும் 15 வயதான 2 சிறுவர்களே நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வடமேல் மாகாண சபை தேர்தலில் புத்தளம் மாவட்டத்திற்கான தேர்தலை மீண்டும் நடத்துமாறு கோரி ஜனசித முன்னணி மேன்முறையீடு நீதிமன்றத்தை நாடியுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் புனித ஆண்ட்ரூஸ் வித்தியாலயத்தில் வாக்கெண்ணும் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி வாக்குச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனால் இந்த தேர்தல் முடிவுகளை ரத்து செய்து மீண்டும் தேர்தலை நடத்துமாறு உத்தரவிடவும் தடை உத்தரவு விதிக்க கோரியும் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. මේ වෙන විට නැවත ගණන් කිරීමට සූදානම් වෙනවා. வாக்குகளை மீண்டும் எண்ணுவதற்கு தயாராகின்றனர். மீண்டும் வாக்குகள் எண்ணும் போது குளறுபடிகள் இடம்பெறலாம். மீண்டும் ஒருமுறை தேர்தலை நடத்தி இந்த மக்களுக்கு தெளிவான தீர்வொன்றையும் இந்த வேட்பாளர்களின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யுமாறும் தேர்தல்கள் ஆணையாளரிடமும் நீதிமன்றத்திடமும் கோரிக்கை விடுக்கின்றோம். මේ අපේක්ෂකයන්ගේ අර සැක දුරු කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. கிரைம் வாட்ச் தொகுப்பு அடுத்து.
நெற்கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் அதிபர் வெட்டுக்காயங்களுடன் பாடசாலையின் குளியல் அறையில் வீழ்ந்திருந்த நிலையில் பாடசாலை ஆசிரியர்களினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிபர் அந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்திருந்ததாக பரிசோதனைகளின் போது தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பாடசாலை ஆசிரியர் குழாத்திடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். பாடசாலை அதிபர் இன்று காலை வீட்டிலிருந்து பாடசாலைக்கு வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அவர் இந்த பாடசாலையின் பழைய மாணவர். அவர் 13 வருடங்களாக இந்த பாடசாலையில் கடமையாற்றினார். விடுமுறையின்றி தொழில் செய்யக்கூடிய ஒருவர். இந்த பாடசாலைக்கு பாரிய சேவையை வழங்கக்கூடியவர். அத்தோடு ஏனைய சக ஆசிரியர்களுடன் ஒத்துழைப்புடன் செயற்படக்கூடியவர். அவர் எமக்கு தந்தை போன்றவர். மிகவும் மரியாதையுடன் செயற்படுகின்ற ஒருவர். அறுபது வயதான டொனால்ட் பெர்னாண்டோ தலுகம பகுதியைச் சேர்ந்தவர். அவரின் சடலம் தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதோடு இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். திடீர் சுகஈனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றின் மாணவிகள் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் உள்ள பிரபல மகளிர் பாடசாலையைச் சேர்ந்த 18 மாணவிகள் இன்று திடீர் சுகஈனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பிரதி மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சதுர்முகம் தெரிவித்தார். இவர்கள் அருந்திய குடிநீர் பாவனைக்கு ஒவ்வாத காரணத்தினால் குறித்த மாணவிகள் சுகஈனமுற்றிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மாணவிகள் அருந்திய குடிநீரின் மாதிரி பரிசோதனைக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. எப்போதும் வெற்றி பெறுவது அன்பு மட்டுமே. அன்புடன் ஒப்பிடும் போது நூல்களும் அறிவும் யோகமும் தியானமும் ஞான ஒளியும் ஆகிய யாவுமே அதற்கு ஈடாகாது. சுவாமி விவேகானந்தர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் விரைவில் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய மீனவர் சம்மேளன பிரதிநிதிகள் நேற்று இந்திய பிரதமர் அலுவலகத்தின் மத்திய இணை அமைச்சர் வி நாராயணசாமியை சந்தித்த போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விரைவில் விடுவிப்பதற்கு தலையீடு செய்யுமாறு மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களை விடுவிப்பதுடன் அவர்களது படகுகளை பாதுகாப்பாக மீட்பதற்கும் மத்திய அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் வி நாராயணசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட 41 மீனவர்களும் தமிழகத்தை சென்றடைந்துள்ளனர். இவர்கள் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிவப்புமலை மற்றும் அரளகங்வில பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட எரிக்கல் குறித்து இலங்கை விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வு சர்வதேச சமூகத்தின் வரவேற்பை பெற்றுள்ளது. அண்மையில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி மாநாட்டின் போது இந்த ஆய்வுகள் தொடர்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக மருத்துவ ஆய்வு நிலையத்தின் பணிப்பாளர் டாக்டர் அனில் சமரநாயக்க குறிப்பிட்டார். இந்த மாநாட்டின் போது காடிவ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சிவப்பு மலை மற்றும் அரளகங்வில எரிகல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அரளகங்வில பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பான தொகுப்பை இணையதளத்தில் பலர் பார்வையிட்டுள்ளதாக மருத்துவ ஆய்வு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு தொடர்பில் முதற் தடவையாகவே இத்தகைய தொகுப்பு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அனில் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை விஞ்ஞானிகளுக்கு கிடைத்த வெற்றியாகவும் இதனை கருத முடியும் என மருத்துவ ஆய்வு நிலையம் அறிவித்துள்ளது. மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மாவட்டத்தில் பத்தனை மவுண்ட் வேர்னன் பூங்கந்தை தோட்டத்தில் வசிக்கும் மக்கள் வசிப்பிட பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர்.
இலங்கையின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக உழைக்கும் மலையக மக்களின் வாழ்வில் வீடு என்பது இன்னமும் நிறைவேறாத ஒரு கனவாக இருந்து வருகிறது. எழில் கொஞ்சம் மலையகத்தின் நுவரெலியா மாவட்டத்தில் பத்தினி பிரதேசத்தில் மவுண்ட் வேர்னன் தோட்டத்தில் வசிக்கும் மக்கள் இருப்பிடங்களற்ற நிலையில் தொடர்ந்தும் அசகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். கடந்த பல வருடங்களாக லயன்களில் வாழ்ந்து வந்த இந்த மக்களுக்கு புதிய காணிகளில் வீடமைப்பு திட்டத்தில் வீடுகள் அமைத்து தருவதாக தெரிவிக்கப்பட்டு குறித்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதும் அந்த திட்டம் நிறைவுபடுத்தப்படாமல் உள்ளது. போன மாசம் பெஞ்ச மழையில ரொம்ப சிரமப்பட்டு தாங்க இருக்கும். வீடெல்லாம் உடஞ்சி தாங்க இருக்கு, எல்லாம் சிலிப்பாகி மழை பெஞ்சா உள்ளுக்கு இருக்கலாங்க. பாத்திரம்லாம் வச்சு தாங்க பார்த்துக்கிறோம். அதுக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா தான் எங்களுக்கு வாழ முடியும், இல்லாட்டி சிரமத்தில் தாங்க இருக்கும். 7 வருஷமா அதை கொடுத்து என்ன அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கணும்னா பாருங்களேன். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஒரு சாதாரண வீடாக கட்டி கொடுத்தா கூட எங்களுக்கு போதுங்க. எங்களுக்கு 3 பிள்ளைங்க, நாங்கள் 2 பேரும் 5 பேர் இருக்கோம். ஆனால் சின்ன ஒரு 10-12 காமரா தான் இருக்கும். இந்த மக்கள் கடந்த பல வருடங்களாக வசித்து வந்த லயன்கள் கடுமையாகவும் மோசமாகவும் பாதிக்கப்பட்டு எப்பொழுது உடைந்து விழும் என்ற ஆபத்தான நிலையில் உள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியை விட்டு மக்கள் வெளியேறி தற்காலிக வீடுகளை அமைத்து வசிக்கின்றனர். கடந்த 7 வருடங்களாக தற்காலிக வீடுகளில் வசிக்கும் மக்கள் மழைக்காலங்களில் பெரும் அசகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். நாங்கள் இன்னும் சின்ன பிள்ளைகளை வச்சு டெம்பரரி செட்டில் தான் இருக்கிறோம். இந்த பயணம் மழை பெஞ்சலாம் நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. அதற்கெல்லாம் எந்த முடிவும் எங்களுக்கு கிடைக்கலைங்க. வந்து எல்லா மினிஸ்டர்மாரும் வந்து பூங்கந்தையில் இப்படி தான் ஏரியா இப்படியாப்பட்ட வீடுகள்னு பார்த்துட்டு போறாங்க. இதுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்கல. இந்த மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டம் என்பது 7 வருடங்களை கடந்த பொழுதும் நிறைவு செய்யப்படாமலேயே உள்ளது. விரைவில் வீடுகளை அமைத்து தந்து தமது துயரம் முடிவுற்று நிம்மதியான வாழ்வொன்றை வாழ சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மவுண்ட் வேர்னன் தோட்ட மக்களின் எதிர்பார்ப்பாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.